Hello friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல Tutti Frutti கேக் ரெசிபி செய்ய போறோம். நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே நிறைய கேக் ரெசிபீஸ்லாம் நம்ம பார்த்திருக்கோம். எல்லாமே கொஞ்சம் ப்ளைனா ஸ்பாஞ்ச் கேக் தான் நம்ம பண்ணியிருக்கோம். அதே மாதிரி பிஸ்கெட்டை வச்சு நம்ம கேக்லாம் செஞ்சிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் எல்லாம் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் கொடுக்கிறேன். அந்த வீடியோஸை நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமா நம்ம Tutti Frutti வச்சு நம்ம கேக் செஞ்சிருக்கோம். கண்டிப்பா இதே அளவுகளை கொண்டு நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுடைய வீட்ல ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா உங்களுக்கு வந்து கேக் வந்து கிடைக்கும். வாங்க இப்போ Tutti Frutti கேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி ட்ரே வந்து எடுத்துர்க்கேன் கேக் பண்றதுக்கு. நீங்க வந்து ரவுண்டா இருக்கிற ட்ரே கூட எடுத்துக்கோங்க. நம்ம எப்பவுமே கேக் பண்ணோம் பாத்தீங்களா ரவுண்டா அந்த மாதிரி இருக்கிற கேக் ட்ரே கூட எடுத்துக்கோங்க. எப்பவும் போல ட்ரேல வந்து நம்ம எண்ணெயை நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். எண்ணெய் இல்ல வெண்ணெய் நெய் எது வேணாலும் நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. எண்ணெயை நல்லா அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா ஒரு பட்டர் ஷீட்டை கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அது உள்ள வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணிடலாம். பட்டர் ஷீட் இல்லைனா பரவாயில்ல, மைதா மாவு வந்து நீங்கள் ட்ரே ஃபுல்லாக நல்லா தூவி விட்டுக்கோங்க. இப்போ இந்த ட்ரேவை அப்படியே எடுத்து வச்சிடலாம். ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு இந்த பவுலில் நான் வந்து 3/4 கப் அளவுக்கு டூட்டி ஃப்ரூட்டி வந்து சேர்த்துக்கிறேன். எல்லா கலரும் கலந்த மாதிரி நான் வந்து எடுத்துருக்கேன். 3/4 கப் அளவுக்கு 3 டீஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்து இது கூட கலந்து கொடுத்துக்கலாம். ஏன் இந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மாவு கலவையில் வந்து இந்த டூட்டி ஃப்ரூட்டி சேர்க்கும் போது அப்படியே போய் அடியில் உட்காந்துக்கும். டூட்டி ஃப்ரூட்டி இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்ச இந்த கலவையை நம்ம மாவில் போட்டு கலந்து கொடுக்கும்பொழுது நம்ம கேக் பேக் பண்ணி எடுக்கும்போது எல்லா டூட்டி ஃப்ரூட்டியும் அடியில் போய் உட்காராமல் மாவோட கலந்து அப்படியே இருக்கும். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம். 3 டீஸ்பூன் அளவுக்கு மைதா மாவை சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து வச்சுருங்க. முதல்ல ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு இந்த மிக்ஸி ஜாரில் 3/4 கப் அளவுக்கு நான் வந்து சர்க்கரையை சேர்த்துட்டு நல்லா நைஸாக பவுடராக அரைச்சி எடுத்துக்க போகிறேன். சர்க்கரையை நல்லா பவுடராக அரைச்சதுக்கப்புறமா ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு இந்த பவுலில் 1/2 கப் அளவுக்கு எண்ணெயை வந்து சேர்த்துக்கிறேன். நான் வந்து இப்போ ரீஃபைண்ட் ஆயில் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக வெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். ஒரு 100 கிராம் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். கூடவே அரைச்சி வச்சுருக்கிற சர்க்கரையை இப்போ சேர்த்துக்கலாம். சர்க்கரையை நல்லா பவுடர் பண்ணி சேர்க்கும் போது ஈஸியாக மிக்ஸ் பண்ண முடியும். சீக்கிரமாக சர்க்கரை வந்து கரைஞ்சி வந்துடும். அதுக்காக தான் நம்ம அரைச்சிட்டு சேர்க்குறோம். சர்க்கரையும் எண்ணெயும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். ஒரு 2-3 நிமிஷத்துக்காக நல்லா நம்ம பீட் பண்ணணும். சர்க்கரையை சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு நான் வந்து கலந்து கொடுத்துக்கிட்டேன். இப்போது தயிர் வந்து 3/4 கப் அளவுக்கு சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் தயிருக்கு பதிலாக 3 முட்டை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். முட்டை சேர்க்க பிடிக்காதவங்க 3/4 கப் தயிர் சேர்த்துக்கோங்க. முட்டை சேர்க்குற மாதிரி இருந்தால் நீங்கள் 3 முட்டை சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். தயிர் எடுக்கும்பொழுது நல்லா ஃப்ரெஷ்ஷான தயிராக எடுத்துக்கோங்க. புளிப்பாக இருக்கக்கூடாது. நல்லா ஃப்ரெஷ்ஷான தயிராக பார்த்து வாங்கிட்டு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நான் தயிர் அப்படிங்கிறதுனால சும்மா ஒரு 2 நிமிஷத்துக்கு நான் வந்து நல்லா கலந்து கொடுத்துக்க போகிறேன். அதே நீங்கள் முட்டை சேர்க்குற மாதிரி இருந்தால் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் வந்து சேர்த்துக்க போகிறேன். நம்ம வந்து ஃப்ளேவருக்காக தான் வெண்ணிலா எசன்ஸ் வந்து சேர்க்குறோம். வெண்ணிலா எசன்ஸ் இல்லைன்னா பரவாயில்ல, ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஆனால் கண்டிப்பாக முட்டை சேர்க்கும் போது வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்திங்கன்னா முட்டையோட ஸ்மெல் வந்து வராமல் இருக்கும். அப்போ கேக் சாப்பிட நல்லாயிருக்கும். தயிர் சேர்க்கும் போது வெண்ணிலா எசன்ஸ் இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். எசன்ஸையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கிறேன். நான் மைதா மாவை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து சலிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ திரும்பவும் ஒரு முறை நம்ம சலிச்சுக்கலாம். 1/2 கப் அளவுக்கு நான் வந்து இப்போ மைதா மாவு சேர்த்துக்க போகிறேன். கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். அதாவது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சமையல் சோடா வந்து 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் நம்ம வந்து சலிச்சு எடுத்துக்கலாம். மாவு சேர்த்ததுக்கப்புறமா எப்போவுமே நம்ம வந்து ரொம்ப ஹார்டாக வந்து மிக்ஸ் பண்ணக்கூடாது. ரொம்ப சாஃப்டாக அப்படியே மிக்ஸ் பண்ணணும். ரொம்ப நம்ம அழுத்தம் கொடுத்து ரொம்ப ஸ்பீடாலாம் மிக்ஸ் பண்ணி எடுத்தோம்னா கேக் வந்து நல்லா ஃப்ளஃபியாக எழும்பி வராது. நல்லா உருண்டை இல்லாமல் கொஞ்சம் சாஃப்டாக நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மாவை நல்லா நைஸாக நான் வந்து கலந்து கொடுத்துக்கிட்டேன். கரெக்டான அளவு நம்ம சேர்த்துருக்கிறதுனால எக்ஸ்ட்ரா பால்லாம் நம்ம சேர்க்கவே வேணாம் பாருங்கள். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போது இது கூட நம்ம ஃபஸ்ட்டே மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா டூட்டி ஃப்ரூட்டி, அதை வந்து சேர்த்துக்கலாம். டூட்டி ஃப்ரூட்டியை நான் வந்து சேர்த்துக்கிறேன்.
நான் வந்து கொஞ்சம் நிறையா சேர்த்துருக்கேன். உங்களுக்கு டூட்டி ஃப்ரூட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நம்ம கேக்கோட ஃப்ளேவரே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி டூட்டி ஃப்ரூட்டி கேக் தான். அதனால் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சாப்பிட. அதனால் நான் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து கலந்து கொடுத்தாச்சு. நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த ட்ரேயில் வந்து நம்ம இந்த கலவையை சேர்த்துடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து காற்று போகக்கூடாது. இந்த பபுள்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு அதையெல்லாம் சரி பண்ணால் கொஞ்சம் நம்ம தட்டி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா டேப் பண்ணி விட்டாச்சு. இப்போ வந்து நம்ம கடாயில் வச்சு பேக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுட்டு இந்த கடாயை 5 நிமிஷத்துக்கு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே ப்ரீ ஹீட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நல்லா கடாய் வந்து சூடாக இருக்குது. மூடி போட்டு மூடி வச்சுட்டே ப்ரீ ஹீட் பண்ணுங்கள். இப்போ நான் எடுத்துருக்கிற கடாய் மேலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரே வந்து அப்படியே செட் ஆகிறதுனால உள்ளே எதுவுமே நான் வைக்கலை, ஸ்டாண்ட் எதுவும் வைக்கலை. அப்படியே இந்த ட்ரேயை மட்டும் அப்படியே வச்சு விட்டுடுறேன். மேலே ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடுறேன். நீங்கள் எடுக்கிற பாத்திரத்துக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி ஒரு மூடி வந்து கரெக்டாக மூடிக்கோங்க. சைட்லலாம் காற்று வெளியில் வரவே கூடாது. அதுக்கேற்றது போல் ஒரு மூடியை நீங்கள் மூடி வச்சுடுங்க. நல்லா 5 நிமிஷத்துக்கு ப்ரீ ஹீட் பண்ணதுக்கப்புறமா ட்ரேவை உள்ளே வச்சுட்டு ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே குறைஞ்சது ஒரு 40 நிமிஷத்துக்கு நம்ம குக் பண்ணலாம். அதுக்கப்புறமா கேக் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து 40 நிமிஷம் சொல்லியிருந்தேன். ஆனால் நான் வந்து 50 நிமிஷத்துக்கு குக் பண்ணி எடுத்திருக்கேன். கொஞ்சம் டைம் வந்து எடுத்துக்கிச்சு கேக் வந்து வேகிறதுக்கு. இந்த மாதிரி ஒரு டூத் பிக்கை வச்சு நீங்கள் இப்படி குத்தி பாருங்கள், இல்லை கத்தி வச்சு குத்தி பாருங்கள். கொஞ்சம் கூட மாவு ஒட்டாமல் வந்ததுன்னா கேக் நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ நான் வந்து கேக்கை நல்லா பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ஒரு 40லேருந்து 45 நிமிஷத்துக்கு நீங்கள் வந்து குக் பண்ணி பாருங்கள். நம்ம ஸ்டவ் எரியறதை பொறுத்து தான் நம்ம முன்ன பின்ன குக் பண்ண முடியும். நான் சொன்ன அதே 40 நிமிஷம் ஆகலாம், இல்லை உங்களுக்கு 35 நிமிஷம் கூட ஆகலாம், இல்லை அதுக்கு மேலேயும் போகலாம். நீங்கள் பார்த்து குக் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ட்ரேவை எடுத்து தனியாக வச்சிடலாம். நல்லா சூடாறினதுக்கப்புறமா கேக்கை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். கேக் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூடாறி வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து கத்தி வச்சு முதல்ல இந்த சைடில் வந்து எடுத்து விட்டுடலாம். அப்போ ஈஸியாக வந்து நம்ம எடுக்க முடியும் கேக்கை. போட்டிருந்த இந்த பட்டர் ஷீட்டை இப்போ நான் எடுத்துடுறேன். நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக சூப்பராக கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு எந்த சைஸுக்கு வேணுமோ அதுக்கேற்றது போல் கேக்கை வந்து கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே டேஸ்டியாக ரொம்ப சாஃப்டாக நம்ம வந்து டூட்டி ஃப்ரூட்டி கேக் வந்து ரெடி பண்ணிட்டோம். ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. நீங்களும் இது போல் உங்களுடைய வீட்டில் நான் சொன்ன அளவுகளை கொண்டு நல்லா சாஃப்டாக டூட்டி ஃப்ரூட்டி கேக் வந்து செஞ்சு பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.